அனைத்து நண்பர்களுக்கும் மக்களுக்கும் வணக்கம். மாஸ் என்ட்ரி கொடுத்த தல ஜனநாயக ஓட்டுக்காக தன் கடமையை கரெக்டாக செய்யக்கூடிய கியூபிள் லைன் நின்று ஓட்டு போடக்கூடிய ஒரே மனிதர் நம் தல அஜித். இதே போல பல நடிகர்கள் இருக்கலாம், ஆனால் மாஸ் என்ட்ரி கொடுப்பார் தல அஜித். அவர் மாஸ் என்ட்ரி கொடுத்து தன்னுடைய ஓட்டை பங்களிப்பாக கொடுத்தார். மக்கள் ஓட்டு எலெக்ஷனுக்காக கியூபிள் நின்று இன்று ஓட்டை முடித்து கொண்ட நேரங்கள் நெருங்கிவிட்டு 6 மணி வரைக்கும் ஒரு விறுவிறுப்பாக சென்ற இன்னைக்குள்ள எலெக்ஷன் 19ஆம் தேதி என்றும் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அனைத்து மக்களும் வருகை தந்து இன்று வெள்ளிக்கிழமையான 2024 19ஆம் தேதி அன்று அனைத்து மக்களும் வருகை தந்து கியூபிள் நின்று லைனில் நின்று ஓட்டுகளை போட்டுக்கொண்டே சென்றிருக்கிறார்கள். ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் இன்று நல்லபடியாக நம் பாராளுமன்ற எலெக்ஷன் முடிவடையும் நிலையில்தான் இருக்கும். அப்படி மக்களின் கொள்கைக்காகவும் லட்சியத்துக்காகவும் இந்த எலெக்ஷன் நடந்து கொண்டிருந்தது. அதை மக்கள் நல்லபடியாக முடித்து வைத்திருக்கிறார்கள். மக்களின் ஒவ்வொரு எண்ணங்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்கும் என்பது கருத்து கணிப்புகளை பார்க்கும்போது நம்ம சொல்லி தெரிய வேண்டியது அவசியமில்லை. 10 ஆண்டு காலம் வாழ்ந்த நம் மோடியின் ஆட்சி இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் ஆளுமா என்ற எண்ணங்கள் பல மக்களின் கேள்விகள் எழும்பியிருக்கின்றன. ஆனால் காங்கிரஸ் பாராளுமன்ற எலெக்ஷனில் படும் தீவிரமாக முயற்சித்து கொண்டு நல்ல ஒரு முயற்சியை அடைந்தது என்று ஒரு கருத்து கணிப்பு வெளியாகிருக்கிறது. அது நல்லபடியாக முடியுமா என்ற நோக்கத்தில் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எலெக்ஷன் நல்லபடியாக மக்கள் வருகை தந்து இந்த எலெக்ஷனை முடித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு இடங்களில் நாங்கள் இருப்பது கன்னியாகுமரி மாவட்டம். இங்கு எந்த பிரச்சனையின்றி எலெக்ஷன் நல்லபடியாக முடிந்திருக்கிறது. மக்களின் வருகையும் ஆரவாரங்களும் படும் அமர்க்கலமாக நடந்து மக்களின் ஓட்டு எலெக்ஷனும் நல்லபடியாக முடிந்திருக்கிறது. இது நமக்கு பாராளுமன்ற எலெக்ஷன் இந்திய தலையெழுத்தை மாற்றப்போகும் முக்கியமான நாள். இந்த நாளை மக்கள் மறக்கவும் விடாமல் இந்த நாளுக்காக வேண்டி நாம் ஓட்டை குத்தி கொள்ளும் நாளாக நம் மக்கள் ஒவ்வொரு நிமிஷமும் எடுத்துக்கொண்டு இந்த ஓட்டை நல்லபடியாக முடித்து கொடுத்திருப்பார்கள் என்று நம்புகிறோம். ஆனால் இந்த எலெக்ஷனில் யார்தான் ஜெயிக்கப் போகிறார் என்ற எண்ணமும் மக்களில் பரபரப்பான பேச்சுகளும் ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு மோடிதான் ஜெயிப்பார் என்ற எண்ணங்கள் மக்கள் மனதில் கருத்து கணிப்பு நல்ல சக்சஸாகத்தான் முடித்தது. இப்போது கருத்து கணிப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. இது நமக்கு நினைத்தது போல் நடக்குமா என்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். மோடியின் ஆட்சியில் வெடிகத்தில் பார்த்தால் பல எண்ணங்கள் வேறு வித்தியாசங்களும் இங்கு நாம் காணவில்லை. எப்போதும் இருந்தது போல் அப்படியே தான் இருந்தது. சில மாற்றங்களை மக்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதும் கேள்விக்குறியான சில சம்பவங்கள் இருக்கிறது. கடற்புற மக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்ட நாட்களாக இந்த 10 ஆண்டுகளும் இருந்திருக்கிறது என்பது கடற்புற மக்களின் கருத்து கணிப்புகள் சொல்லப்படுகிறது. விவேகம் இல்லாமல் இந்த எலெக்ஷனை நல்லபடியாக மக்கள் முடித்து விட்டார்கள். இன்னும் நம் தலையெழுத்து எப்படி மாறப்போகிறது என்பதை நாம் நினைவில் வைத்து பொறுத்திருந்து கொஞ்சம் அங்கீகாரம் எடுத்துக்கொண்டு இந்த எலெக்ஷனை நல்லபடியாக முடித்த மக்களுக்கும் இந்த எலெக்ஷனுக்கு உரிமையாக தலையிட்ட அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இது போன்ற எலெக்ஷன் வரும்போதெல்லாம் மக்கள் தன்னுடைய எண்ணங்களையும் நம் நாடு எப்படி இருந்தது, எப்படி இருக்கப் போகிறது என்பதை பல சிந்தனைகளை கொண்டு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் நம் ஓட்டை குத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும். நமக்கு இந்தியா பொறுத்தவரை, நம் நாடு பொறுத்தவரைக்கும் இந்தியா நல்ல நாடாக உருவாக வேண்டும். இங்கு பல அக்கிரமங்களும் அநியாயங்களும் அட்டுழியங்களும் ஒழிய வேண்டும். இங்கு பல கொலைகளும் கற்பழிப்புகளும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்களை இந்த எலெக்ஷனை விட்டால் நமக்கு வேற ஒரு வாய்ப்பு இல்லை என்பதை இங்கு உணருங்கள். இன்னும் இதிலிருந்து நமக்கு மீண்டு வருவதென்றால் 5 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். மக்களே, விடியாத வாழ்வில் விடியல் கிடைக்கப் போகிறது. நம் ஓட்டின் எண்ணங்களும் மாறப்போகிறது. இந்த ஓட்டு இதுதான் நமக்கு வாய்ப்பு என்பதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சட்டம் இங்கே எப்படி இருக்கிறது என்பது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குழந்தைகள் வரைக்கும் தெரிந்திருக்கிறது. சட்டம் எப்படி இருக்கிறது என்று இந்த வாய்ப்பை விட்டால் நமக்கு வேறு வாய்ப்பு இல்லை.
இந்த சட்டத்தின் கீழ் நாம் எப்படி செயல்பட்டு கொண்டோம் என்ற எண்ணங்களை கொண்டு ஒவ்வொருத்தரும் அங்கே கம்ப்யூட்டர் பட்டினில் கையை வையுங்கள். இல்லை என்றால் நம் மாற்றங்கள் மீண்டும் கீழ்த்தரமாக சென்றால் நம் நிலைமை வேறு விதமாக மாறிவிடும் என்ற பல கருத்துக்களை மக்கள் மத்தியில் பேசப்படுகிறார்கள். அந்த கருத்தை எனக்கு கேட்கும்போது பெரும் அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் கொடுக்கிறது. மக்களின் எண்ணங்களும் விவேகமான சிந்தனைகளும் இங்கே எப்படி இருக்கப் போகிறது? நம் நாட்டில் எத்தனை மனிதர்களை பணத்துக்காக ஊழலுக்காக அடிமைப்பட்டு லஞ்சம், ஊழல், வைராக்கியம், நெஞ்சமும் அது இது என்ன மக்களின் நிலைமைகளை அத்தனையும் மாற்றி அமைத்து விட்டார்கள். இங்கே பல அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் பல ஓட்டின் தலைவர்களும் இப்படி நமக்கு இந்த ஓட்டை நமக்கு மாற்றுவதற்கான முடிவுகள் இங்கே காத்திருக்கிறது. இந்த எண்ணங்களை மீண்டும் நமக்கு கையில் எடுக்க வேண்டுமென்றால் நான் மீண்டும் சொல்கிறேன், 5 ஆண்டு காத்திருக்க வேண்டும். அதற்காக முயற்சி செய்து இந்த ஓட்டை நல்லபடியாக குத்துங்கள். இல்லையென்றால் நம்மை கண்டுபிடிக்க யாராலே முடியாது என்பதை நினைவூட்டாக சொல்கிறேன். இங்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது, இதற்கெல்லாம் நமக்கு பார்த்திருக்கிறோம். எத்தனை குடும்பங்கள், எத்தனை உயிர்களை இழந்திருக்கிறோம். அத்தனையும் மனதில் கொண்டு பல மாற்றங்களை உருவாக்க எண்ணங்களை தீட்ட வேண்டும். மக்களை, இந்த ஓட்டை நமக்கு வாய்ப்பாக அமைத்து கொண்டு இந்த பாராளுமன்ற எலெக்ஷனை நமக்கு தக்க வைத்து கொண்டு மீண்டும் நல்ல ஆட்சி எதிர்பார்த்து கொண்டு இந்த உலகம், இந்த நாடு நல்ல செழிப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மக்கள் இந்த ஓட்டை நல்லபடியாக செலுத்தி விட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதுபோல் மக்களும் நீங்களும் நம்புங்கள். இந்த எலெக்ஷன் நல்லபடியாக முடிந்திருக்கிறது. இந்த எலெக்ஷன் நல்ல ஒரு தீர்ப்பை கொடுக்க காத்திருக்கிறது. அனைத்து மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருங்கள். நல்ல தீர்ப்புக்காக நமக்கு ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு எண்ணமும் இந்த வாய்ப்புக்காக காத்திருந்தோம். அந்த வாய்ப்பு இன்றைக்கு முடிந்திருக்கிறது. ஆனால் இது நமக்கு தெரிய வருவதற்காக நாம் கொஞ்ச நாள் காத்திருக்கத்தான் செய்ய வேண்டும். அதுவரையும் காத்திருங்கள். நல்லபடியான தீர்ப்பு நமக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். நாணயம் நமக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். நல்லெண்ணம் நமக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். நாடு உருவாகும். நம்பிக்கையோடு இருங்கள். நல்ல மாநிலம் உருவாகும். நம்பிக்கையோடு இருங்கள். நல்ல மக்களை உருவாக்கலாம். நம்பிக்கையோடு இருங்கள். நல்ல குழந்தைகளை நமக்கு காப்பாற்றி கொள்ளலாம். எத்தனை வன்முறை, கொடுமை, அங்கே இங்கே என்று ஸ்கூலில் நடந்த கொடுமைகளும் அத்தனைகளை நமக்கு கண்ணில் பார்க்கும்போது கண்ணீர்கள் சிந்துகின்றன. அத்தனை கேசுகளையும் மூடி மறைக்கிறார்கள். இது அத்தனையும் ஒழிய வேண்டும். மக்களை, நல்ல ஆட்சியை கொண்டு வாருங்கள். மீண்டும் இதுபோல் சந்திக்க நமக்கு காத்திருக்க வேண்டாம். என் வருத்தத்துக்குரியான இந்த பேச்சு உங்களை சென்றடையும் என்று நான் நம்புகிறேன். மக்களை, மீண்டும் உங்களை சந்திக்க நான் காத்திருக்கிறேன். சிந்தித்து இந்த ஓட்டை நல்லபடியாக முடித்து கொடுப்பதற்காக நமக்கு ஒவ்வொருத்தரும் சிந்தனை வளர வேண்டும். இந்த எலெக்ஷனை முன்னிட்டு உங்களுக்காக வேண்டி உங்கள் பெஞ்சமின் அவர்கள். வணக்கம்.